அண்ட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் இது வரைக்கும் பார்த்துருந்தோம் டேட்டா இன்சர்ட் பண்ணுறதை பற்றி. அண்ட் இதில் வந்து நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னா இந்த கிரிட் வியூ பற்றி. ஸோ இப்போதைக்கு கிரிட் வியூ வந்து இந்த தான் கிரிட் வியூ, இந்த நமக்கு டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுது இல்லையா, ஐடி, நேம், சிட்டி, டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மொத்தமாக சேர்த்து தான் இந்த கிரிட் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். இப்போ வந்து இது எல்லாமே ஒரு இமேஜினரி ஃபீல்டாக இருக்குது. அதாவது என்னோட விஷுவல் ஸ்டுடியோக்கு வரேன். என்னோட விஷுவல் ஸ்டுடியோக்கு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா காலம் 0, காலம் 1 அண்ட் காலம் 2ன்னு இருக்குது. அண்ட் ரோஸில் வந்து வெறும் ஏபிசின்னு இருக்குது. அண்ட் பட் என்னுடைய ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா நேம், சிட்டி, டிபார்ட்மெண்ட்னு சம் மீனிங்ஃபுல் காலம்ஸாக இருக்குது. பட் ஆனால் எனக்கு விஷுவல் ஸ்டுடியோவில் மட்டும் இந்த மாதிரி காமிக்கல. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோலையும் இதோடைய ஒரிஜினல் கரஸ்பாண்டிங் காலம்ஸ் நேம் இதில் காமிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அது நம்ம எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் என்னோட கிரிட் வியூ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்னோட சோர்ஸ் வியூவை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட கிரிட் வியூ ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கும். இங்கே செலக்ட் ஆன கோட்ஸ் எல்லாமே, இப்போ இங்கே ஜென்ரேட் ஆகிருக்க கோட்ஸ் எல்லாமே விஷுவல் ஸ்டுடியோ நம்மளுக்காக கிரியேட் பண்ண கோட்ஸ். அதாவது இதோடைய கலர், ஹெடர் கலரு, இந்த ரோ கலரு, ஸோ இதெல்லாம் தான் இங்கே தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இதில் டீப்பாக போக வேண்டிய தேவையில்லை. நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய எண்டிங்கில் கிரிட் வியூ, இது கிரிட் வியூ ஸ்டார்ட், இது கிரிட் வியூ எண்டிங். அண்ட் கிரிட் வியூ ஸ்டார்டிங்கில் வந்து இதோட ஐடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ரோனட் சர்வர். அண்ட் இது ஃபுல்லாக நமக்கு வரும். அதுக்கப்புறம் இங்கே கிரிட் வியூ எண்ட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு என்டர் தட்டிக்கிறேன். அதாவது என்னோட கிரிட் வியூ முடியுது இல்லையா, அதுக்கு மேலே. அண்ட் இங்கே வந்து நான் சம் காலம்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ காலம்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா காலம்ஸ்ன்னு டைப் பண்ணோம். ஜஸ்ட் ஸ்மாலர் தன் சிம்பிள். ஸோ நமக்கு COLன்னு அடித்தோடனே கீழே நமக்கு பாப்பப் ஆகி வந்துடும் காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் நான் என்னோட டைமை சேவ் பண்ணுறதுக்காக. அண்ட் இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இதோடைய க்ளோசிங் டேக்கும் என்னோட விஷுவல் ஸ்டுடியோ எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இதோடைய சென்டரில் வச்சுட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்டர் தட்டிக்கிறேன் 2 வாட்டி. அண்ட் இந்த இடத்துல சம் பவுண்டட் ஃபீல்டு ஒன்று ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபீல்டு தான் நம்முடைய காலம்ஸை தாங்கி நிற்கக்கூடியது. இந்த பவுண்டட் ஃபீல்டில் தான் நம்முடைய காலம்ஸ் டேட்டா வந்து டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ அதை எப்படி நின்று பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் திருப்பி ஸ்மாலர் தென் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஸோ நான் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பவுண்டட் ஃபீல்டு ஒன்று காமிக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னோட விஷுவல் ஸ்டுடியோ பாப்பப் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக காமிக்குது. ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ASP டேக் வருது. அப்புறம் கோலன் வச்சு என்னுடைய பவுண்டட் ஃபீல்டு அப்படின்னு காமிக்குது. அண்ட் என்னுடைய பவுண்டட் ஃபீல்டுக்கு எண்டிங்கில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் போடுறேன். இது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோ இதோடைய எண்டிங் டேக்கை அதுவே க்ளோஸ் பண்ணிக்கும். அண்ட் இது மட்டும் போதாது, நம்ம இன்னும் இதில் செய்ய வேண்டியது இருக்குது. என்னுடைய பவுண்டட் ஃபீல்டுக்கு உள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் ஸ்பேஸ் விடுறேன். ஸ்பேஸ் விட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட விஷுவல் ஸ்டுடியோ எனக்கு கீழே நிறைய பாப்அப் விண்டோ எடுத்துகிட்டு வருது நம்மளுடைய ஆப்ஷனுக்காக. நான் என்ன பண்ணிக்கிறேன், அதில் டேட்டா ஃபீல்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை நான் சூஸ் பண்ணுறேன். டேட்டா ஃபீல்டு கேபிட்டல் D கேபிட்டல் F அண்ட் ஈக்குவல் 2 டபுள் கோட்ஸ் போட்டுக்கிறேன். அண்ட் இதுக்குள்ள நான் நம்மளுடைய காலம் நேமை கொடுக்க போகிறேன். அதாவது காலம் நேம்னா என்னுடைய டேபிளில் இருக்க காலம் நேம். என்னோட டேபிளில் நான் என்ன காலம் நேம் கொடுத்துருக்கணும் அதுதான். என்னுடைய சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரருக்கு போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் நியூ கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஸோ இந்த கனெக்ஷன் ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த கனெக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் பாருங்கள். நான் இந்த கனெக்ஷன் எதுக்கு எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய சர்வர் நேம் லோக்கல் ஹோஸ்ட் /SQL Express and இது Northwind database. Just text the connection success and just click OK. And இதில் பார்த்தீங்கன்னா என்னோட டேபிள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அண்ட் இதில் நான் இப்போ கிரியேட் பண்ணிக்கிறது வந்து ஜஸ்ட் ப்ரொஃபைல். என்னோடய ப்ரொஃபைல் டேபிள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐடி, நேம், சிட்டி, டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த சேம் ஸ்பெல்லிங் தான் நம்ம இந்த டேட்டா ஃபீல்டுக்குள்ளே கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஐடி டிஸ்பிளே ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் அங்கே எப்படி கொடுத்துருக்கணும் அதேமாரி டைப் பண்ணுறேன். அண்ட் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னுடைய ஹெட்டிங், என்னுடைய காலம் ஹெட்டிங் என்னவா இருக்கணும் அப்படின்றதுக்கு ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஹெடர் டெக்ஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஈக்குவல்ஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே கேபிட்டல் ID அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் சேவ் இட். இப்போ என்னுடைய பேஜை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுறேன், வியூ இன் ப்ரௌசர் போகிறேன்.
ஓகே. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐடின்னு வந்திருக்கும், புதுசாக நம்ம இப்போ கிரியேட் பண்ணது. அண்ட் இதோடைய இந்த ஹெட்டிங்க்கும் இந்த ஹெட்டிங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்களேன். இது கேபிட்டல் ஐடி இருக்குது, இது வெறும் ஐடின்னு இருக்குது. ஸோ அது ஏன் வந்ததுன்னா நம்ம இப்போ இந்த பவுண்டட் ஃபீல்டுங்க கிரியேட் பண்ணனால தான் இந்த கேபிட்டல் ஐடி. அண்ட் என்னோடய ஐடி வந்து டேரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி வந்து 2 வாட்டி டிஸ்பிளே ஆகுது. ஆக்சுவலி எனக்கு ஒரு வாட்டி டிஸ்பிளே ஆனாலே போதும். அதை வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் நேம், சிட்டி, டிபார்ட்மெண்ட் இந்த 3த்தையும் நான் அதே மாதிரியே மாற்றிக்கிறேன்.